வணக்கம் guys, வெல்கம் பேக் டு our channel Trial and Success. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம், நம்ம ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்திருப்பாங்க. இருந்தாலும் நம்ம சொல்றது ஒரு கடமை. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா வருஷம் முடிஞ்சு மாசம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உட்காந்து நாங்க எதுவுமே பண்ணல. சரி நம்ம இந்த வீடியோவை பண்ணலாம்னு ஒரு இதுதான். ஒன்றும் இல்லை, போன வருஷம் that is 2025ல வந்த தமிழ் சினிமாவில் பெஸ்ட் ஆல்பம்ஸ், ஓவரால் ஆல்பம்ஸ், அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்பம் இன் சென்ஸ் அந்த படத்துல எல்லா சாங்குமே சூப்பரா இருக்கும். அது மாதிரி சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி லிரிக்கல் குவாலிட்டி, சிங்கர்ஸ் செலக்ஷன் எல்லாம் சேர்த்து வெர்சட்டாலிட்டி எல்லாத்தையும் சேர்த்து தான் எடுத்திருக்கோம். இது அந்த படத்தோட பாட்டு ஹிட் ஆச்சுன்னு தான் அர்த்தம் கிடையாது, அந்த குவாலிட்டியை வச்சு தான் பேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி ஆல்பம்ஸ் அது ஹிட் தான். பட் ஸ்டில் ஒரு 2-3 எக்ஸெப்ஷன் இருக்கு. அதுக்காக இந்த வேர்டை கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சொல்லக்கூடாது, நான் இந்த மாதிரி சாங்ஸை கேட்கலாம், நீங்க அந்த சாங்ஸை கேட்கலாம்னு போய் கேளுங்க. அதுக்காக தான் சொல்றேன். அவ்வளோதான், சிம்பிள். லிட்டரலி சொன்னா பெஸ்ட் ஆல்பம்ஸ் ஆஃப் 2025 அப்படிதான் இருக்கும். நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம எங்க ட்ரையல் அண்ட் சக்சஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம அந்த ஹை பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹை பட்டன் கிளிக் பண்ணா எங்களை மாதிரி ஸ்மால் கிரியேட்டர்ஸ்க்கு வீடியோ ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாவே வீடியோக்குள்ள போலாம். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஆல்பம்ன்றதை தாண்டி இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஃபிலிம்னு எனக்கு படுறது எல்லாருக்குமே தெரியும், டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ அதே பெஸ்ட் ஆல்பம். ஓகே, அதுல இருந்தே ஆரம்பிக்க போறோம். டூரிஸ்ட் ஃபேமிலி ஆக்சுவலா இந்த படத்தோட மியூசிக் நம்ம மாடர்ன் இளையராஜான்னு சொல்றப்ப ஷான் ரோல்டர் அவர் தான் போட்டிருக்காரு. லிட்ரலி படத்துல வர அஞ்சு பாட்டுமே 5+ ரிப்ரைஸ் ஒன்று இருக்கு. வேற லெவல் பாட்டு தான். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா போட்டிருப்பாரு. ரைட் ஃப்ரம் ஆச்சாலையில ஆரம்பிச்சு ஆக்சுவலா அந்த பாட்டு தான் அந்த படமே செட் ஆகும். அதுமே ஒருத்தவங்க பிரச்சனையை தான் பேசுது, ஆனா அந்த காமிக்கலா பேசியிருப்பாரு. அந்த லிரிக் குவாலிட்டி கரை தாண்டி என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கரை தாண்டி வந்தாலும் தனியா கரையை தாண்டி நான் கஷ்டப்படுறேன்னு அதெல்லாம் நோட் பண்ணோம். பட் ஸ்டில் அதை ஃபன்னியா இந்த ஆச்சாலை சாங்ல கொடுத்துட்டு எனக்கு அந்த மூடை பர்ஃபெக்டா செட் பண்ண. இல்ல உங்க நீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல பார்த்திருந்தாலும் டைரக்டரே சொல்லியிருப்பாரு மியூசிக் கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் எல்லாத்துலயும் பாசிட்டிவ் தான். அங்க ஆரம்பிச்சிட்டு இறகை போல அதுக்கப்புறம் எல்லாரோட ஃபேவரட் முகிமலை. அந்த டோனை சூப்பரா செட் ஆகும். இந்த ஆல்பத்தோட வெர்சிட்டாலிட்டி நான் எங்க பாக்குறேன்னா, லிஸ்ட் ஆஃப் சிங்கர்ஸ் யூஸ் பண்ண எஸ்பிபி சரண்ல ஆரம்பிச்சு விஜய் யேசுதாஸ், ஷான் ரோல்டன் பாடிருப்பாரு, சைண்டவி பாடியிருப்பாங்க, யுவன் பாடியிருக்காரு. ஓகேவா, ஒரு மாதிரி ரொம்ப வெர்சிட்டைலா இருக்கு. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற சூப்பரா இருக்கும். இறகே சாங்லாம் அவ்வளவு ஆப்டா இருக்கும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்பம்னா சொல்ல முடியும். வருஷம் போற மாதிரி இந்த வருஷத்துக்கு ஷான் ரோல்டன் டூரிஸ்ட் ஃபேமிலியில ரெஜிஸ்டர் ஆயிட்டாரு. இதுல என்னோட லிஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட்ரோ. நீங்க எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலியோட வெர்சட்டிலிட்டியை சொன்னீங்களா, நான் ரெட்ரோ சொல்லுவேன். ரெட்ரோல என்ன வெர்சட்டிலிட்டினா சாய்ஸ் ஆஃப் மியூசிக் தான். ஏன்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இதுக்கு லிரிசிஸ்ட் பாத்தீங்கன்னா விவேக் தான் மோஸ்ட்லி எல்லா சாங்கையும் கவர் பண்ணியிருக்காரு. விவேக் யாருன்னு தெரியும், ஆலப்போதான் தமிழ் பண்ணவர் தான். ஆஸ்தான விஜயோட ஆஸ்தான லிரிசிஸ்ட். ஸோ அவர் நல்லாவே இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் பேசிக்கா எனக்கு ஏன் ரெட்ரோ நான் இதுல ஃபிக்ஸ் பண்றேன்னா, ஜஸ்ட் அந்த மியூசிக்கோட டோன்ஸை பாருங்க. கண்ணாடி பூவே சாங் ஸ்டார்ட் ஆச்சு, கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி. அடுத்து கனிமா ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒன்னு சொல்ற இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ஒரு சாங் ஒன்று இறக்குனாரு. அது கூட எதற்காகன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று ஃபர்ஸ்ட் அது ரிலீஸ் பண்ணும்போது ஃபீமேல் வெர்ஷன்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஓகே அப்படின்னு போயிருச்சு. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அனந்துவா பாட விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா அந்த பாட்டை தெரிய விட்டுருப்பாங்க. எதற்காக மறுபடி விழியில் விழுந்து அந்த அளவுக்கு சந்தோஷ் நாராயணன் என்ன பண்ணிருப்பாருன்னா, அதான் அவரோட காம்பினேஷன் வித் கார்த்திக் சுப்பராஜ் பெர்ஃபெக்ட்டா பேக்ரவுண்ட் ஸ்கோர் விட்டுருங்க. பாட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கலக்கி இருப்பாரு. ஆனா பாட்டு வேற சைடு பீனு விட்டாங்க. அந்த மாதிரி நீங்க இவ்வளவு சொல்றீங்க ஃபக்கிங்னு ஒரு பாட்டு வேற லெவல். அந்த டோன்லாம் வேற லெவல். சனாவோட இது ஃபுல் அவர் எப்போதுமே நல்லா தான் கொடுப்பாரு. இன்னும் இப்படி ஏஆர் ரகுமான் மணி சாருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் கொடுப்பாரு. கார்த்திக் எப்போதுமே சனா கொடுத்தாரு. பர்சனல் ஃபேவரட். லிட்டரலா சொல்ல போனா நம்ம டாப் 3ல சொல்ற 3 பேருமே டாப் 3 தான் இந்த வருஷத்துல. அப்படிதான் நான் சொல்ல முடியும்.
அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்ற மாதிரி எனக்கு இந்த வருஷத்துல அடுத்த எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆல்பம் வந்து பைசாண்ட காலமாடன். ஓகேவா, என்ன மாதிரி ஆல்பம்னா எல்லாருமே வந்து டவுட் பண்ணாங்க நிவாஸ் கே பிரசன்னா எப்படி டெலிவர் பண்ணுவாரு. ஏன்னா சனா ஏஆர் ரகுமான் ரெண்டு பயங்கரமான நேம்ஸை ரீப்ளேஸ் பண்றாரு மாரி செல்வராஜ்ல. பட் எல்லாரும் ஷாக் பண்ண வச்சிட்டாருன்னு சொன்னாரு. அந்த டீ குவாலிட்டி பாட்டு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு, அங்க வந்து எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருக்கு. வேற லெவல், ஒரு டிபிக்கல் 90s லவ் ஃபெயிலியர் சாங்னு சொல்லலாம். அதை விட அப்படியே அந்த ஆல்பம் அப்படியே லிட்டரலி 5 சாங்குமே வேற. சீனி கண்ணை விட்டீங்க, சீனி கண்ணெல்லாம் அந்த படம் எமோஷனல் கனெக்ட் பண்ண லாஸ்ட்ல சீனி கண்ணில் விஜய் யேசுதாஸ் வாய்ஸ்ல கேட்கும் போது ஓடும் பாதையில முள்ளு குத்தும் வேளையில அப்படி இருக்கும். அதே மாதிரி ஒரு படத்துல ஒரு சுச்சுவேஷனா பயங்கரமா ஃபிட் இன் ஆகிற சாங்ஸ் நான் இங்கதான் பார்த்தேன். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், தென்னாடுல ஒரு லிரிக் இருக்கும், சடியாடும் ஊருக்குள்ள கடவுளாக வந்த சாமி துணையாக நின்ன சாமின்னு சொல்லும் போது கரெக்டா அந்த பிடி சார பதிலாக வந்த சாமி துணையாக நின்ன சாமி வேற லெவல் கனெக்டட். ஆக்சுவலா என்னன்னா அந்த சாங், அந்த ஒரு சாங் ஏத்தா கூட ஒரு சீனுமே அந்த லிரிக்கும் அந்த சீனும் அவ்வளவு மேட்ச் ஆகும். இதனோட வேலைப்பாடு யாருன்னா இவர்தான் மாரி செல்வராஜ். மாரி செல்வராஜுமே இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எல்லாமே அவர்தான் லிரிக்ஸ். ஒரு ரைட்டர் வந்து லிரிசிஸ்டா ஆக்ட் ஆகும்போது கன்ஃபார்மா அந்த கதைக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க லிரிக்ஸ் எழுதிதான் ஆகணும். ஒரு பயங்கரமான வெர்சடைலான சிங்கர். நிவாஸ்ல ஆரம்பிச்சு விஜய் யேசுதாஸ், சின்மய், சட்டியன், இவரும் வேடணும் அந்த சாங் ரெக்கரெல்லாம் வேற லெவல். லிட்டரலி சொல்ல போனா அந்த ஆல்பம் வீடியோவை எங்களுக்கே ஹிட் சேனல்ல அதை டிஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டா எல்லாமே ரொம்ப அவங்களுக்கு மட்டும் மெமரபிள் இல்ல, நம்ம சேனலுக்குமே ஒரு மெமரபிளான ஒரு ஆல்பம் தான் சொல்லலாம். எனக்கு இந்த லிஸ்ட்ல வந்து பர்சனல் ஃபேவரட்னு கிடையாது. லைக் இது எப்படின்னா, இந்த ஆல்பம் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஒரு ஒரு டவுட் எல்லாருக்குமே இருந்தது. பட் அது கொஞ்சம் டேஸ் ஆனதுக்கு அப்புறம் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பமா வந்தது. என்னன்னா டியூட், நம்ம சாய் அபியங்கரோட ஆல்பம் இது. ஏன்னா இனிஷியலா இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆகும்போது ஊரும் பிளட் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன சாங். அந்த சாங்குக்கு வந்த ரெஸ்பான்ஸ்ன்றது இனிஷியல் ரெஸ்பான்ஸ், இப்போ எண்ட் ரெஸ்பான்ஸ்ல ரெஸ்பான்ஸ் கிடையாது. எனக்கு எப்படி என்னன்னா, அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக்குறேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், ஒரு பாட்டு வந்திருக்குடா, அந்த பாட்டு கேட்கும்போது நம்மளுக்கு வயசாயிடுச்சா இல்ல அந்த பாட்டு நம்மள தாண்டி இருக்கா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ண ஒரு பட் ஒரு கடல எல்லாரோட ஃபேவரட்டா மாறின ஒரு ஆல்பம். ஆக்சுவலி வந்து இந்த ஆல்பம்லோட ஸ்பெஷாலிட்டி என்னன்றது பாத்தீங்கன்னா, அங்க யூஸ் பண்ண லிரிசிஸ்ட் வந்து யாருன்னா நம்ம ஊரும் பிளட் பால்டப்பா, அப்புறமேட்டா வந்து சஞ்சய்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவர், அப்புறம் விவேக், அப்புறம் ஆதர்ஷின்னு சொல்லிட்டு இந்த லிரிசிஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அங்க சாய் அபியங்கரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த ஒரு ஆல்பம்ல வந்து அவர் நிறைய ஜானர்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார். லைக் வந்து ஊரும் பிளட் வந்து ஒரு டிபிக்கல் அவரோட சேஃப் பெட்டான சாங்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து கண்ணுக்குள்ள வந்து நான் இப்ப எப்படி பைசன் சொன்னேன், கண்ணுக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான விட்டு போன இடத்துல அந்த லிரிக் ஆரம்பமே செமையா இருக்கும். அத சேஞ்ச் ஆகுறது, அந்த ஃபீமேல் வெர்ஷன்ல மேல் வெர்ஷன் சேஞ்ச் ஆகுறது அவ்வளவு ஆப்டா இருந்தது. யார் பழியோ யார் பிழையோ யார் வெச்சா சிச்சுவேஷனா ஒரு சாங் வந்து பயங்கரமா, அதாவது நம்ம எல்லாம் யோசிச்சிருப்போம், அனிருத் மட்டும் தான் ஜோனிதா காண்டியை வச்சு நல்லா சாங் ஃபுல் ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவருமே நான் ஒரு சிஷியனா நான் அப்புறம் விட்டு போவேன்ற மாதிரி இவர் காமிச்சிட்டாரு. ஆனா எல்லாத்தோட எனக்கு ரொம்ப பிடிச்சது நல்லா இருப்போம் ப்ரோ, நல்லா இருப்போம். பார்க்காம பேசாம சேராம பட் எனக்கு வந்து இதுல ஆல்பம் வைஸ் பாக்கும்போது டியூட் ஓகே, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல கொஞ்சம் எனக்கு முரண்பாடு இருக்குறான். பட் ஆல்பம் வைஸ் எனக்குமே ஃபர்ஸ்ட் என்னடா எனக்குமே ஒரு அப்போசிங்னால போக போக பயங்கரமா ஃபேவரட்டாவே மாறிடுச்சு. லிட்டரலா விழிவிக்கிற அந்த சாங்கோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். அதே மாதிரி எனக்கு இந்த டியூட் ஆல்பமும் பிடிக்கல ஃபர்ஸ்ட், பட் போக போக இது வந்து அந்த மாதிரி ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல ஆரம்பிச்சு முடிஞ்சது என்னமோ வேற பாயிண்ட்ல முடிஞ்சிருச்சு. அதனால எனக்கு டியூட் வந்து இந்த லிஸ்ட்ல நான் வச்சிருக்கேன். ஓகே, அடுத்து என் லிஸ்ட்ல என்ன இருக்குன்னா, இது ஒரு அண்டர்ரேட்டட் ஆல்பம் சொல்லலாம். இந்த வருஷத்துல பெருசா இல்ல, 99% இந்த ஆல்பமை கேட்டதே இல்ல. ஆனா இதுல வர சாங்ஸ் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும், அவ்வளவு சிச்சுவேஷனல் ஏத்த மாதிரி இருக்கும். அந்த படத்தோட பேர் என்ன, 3 BHK. இதுல யாரு மியூசிக் போட்டிருக்காருன்னா அமரித் போட்டிருக்காரு. ஓகே, அமரித் ராமநாதன். அவர் யாருன்னா பாம்பே ஜெயஸ்ரீயோட புள்ள. ஓகே, ஆக்சுவலா இவருக்கு அதுதான் பிரச்சனையே. இங்க சாய் கிடைச்ச ரிசப்ஷன் ஏன் இவருக்கு கிடைக்கலன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு.
இருந்துட்டே ஸ்பாட்லைட் ஸ்பாட்லைட். பட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்பம்ஸ்னு சொல்லலாம். அவர் ஆல்ரெடி மலையாளத்துல டெபியூ ஆகி இது 2வது படம் தான். மலையாளத்துல வருஷங்களும் சேஷம் நம்ம அந்த ஆல்பம் அவரோட செகண்ட் ஆல்பம் வினய் ஸ்ரீனிவாசனோட ப்ராஜெக்ட் கண்டுபிடிச்சாரு. வினய் ஸ்ரீனிவாசன் யார் நம்மளுக்கு தெரியும். பட் இந்த ஆல்பமே கனவெல்லான்னு ஒரு பாட்டு வந்துரு, அது நல்ல ரீச் இருந்தது. கனவெல்லாம் நிஜமாக ஒரு நாளும் ஆகும். ஓகேவா, அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. பட் எனக்கு என்னன்னா இந்த பாட்டோட வேரியேஷன்ஸ் ரொம்ப இருக்கும். சுச்சுவேஷன் மாதிரி துள்ளும் நெஞ்சம்னு ஒரு பாட்டு அவ்வளோ பெப்பியா இருக்கும். ஸ்ரேயா கோஷல் பாடியிருப்பாங்க. அதே மாதிரி இதுல ட்ராக் லிஸ்ட் பண்ண அனுட்டு கல்யாணியான பிரதீப்போட வைஃப் அவங்க, உன்னிகிருஷ்ணன், இவர் அம்ரிட்டே பாடியிருப்பாரு. ஸ்ரேயா கோஷல், பால் டப்பா, ஹரிச்சரன், சித்தார்த், டிசோசா, சூரஜ் சந்தோஷ், சின்மய், இவ்வளோ சிங்கர், பிரதீப், லாஸ்டா பிரதீப். ஓகேவா, லிட்ரலி 9 சாங்ஸ் இந்த ஆல்பத்துல. லிரிக்கோட குவாலிட்டி அவ்வளோ இருக்கும். ஸ்ரீ கணேஷ், பால் டப்பா, கார்த்திக் நேட்டா அப்படின்னு ஒருத்தர், விவேக், அவ்வளோ வெர்சடைல் இருக்கும். அந்த சுச்சுவேஷனுக்கும் சூப்பரா இருக்கும். எக்ஸாம்பிள் நான் சொன்னா ஒரு கணான ஒரு பாட்டு இருக்கும். நீங்க ரொம்ப டவுனா ஃபீல் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பாட்டை மட்டும் போய் கேளுங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். நம்ம பால் டப்பா தான் எழுதியிருக்காரு. ஒரு கணா வாழ்வில் உண்டானதே. ஏன் இந்த ஆல்பம் யாருமே பெருசா பேச மாட்டாங்க? அவ்வளோ வெரைட்டி, அவ்வளோ டிஃபரன்ஷியேட் இருக்கு, அவ்வளோ இருக்கு. ஒரு ஆல்பத்துக்கு என்ன தேவையோ அது பக்காவா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் டாப் 10ல இருக்கு. இது ஒரு அண்டர்ரேட்டட் ஆல்பம். நான் சொன்னல இந்த லிஸ்ட்ல நீங்க இருக்காரு அந்த ஆல்பம். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட் என்னன்னா, இது ஆக்சுவலி என் ஃபேவரட்னே சொல்லலாம், தக் லைஃப். ஏன்னா தக் லைஃப்ன்றத போது இதனோட எக்ஸ்பெக்டேஷனே இனிஷியல் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, மணி சார் ரஹ்மான் வரும்போதே அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப பெருசு. இதனோட இனிஷியலாக உள்ள வரும்பொழுது வந்து முத்தமழை வந்து இதனோட பெரிய ரிசப்ஷன் தான் நம்ம சொல்லணும். அதுக்கு முழு காரணம் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து சின்மயை வந்து ஸ்டேஜில் யூஸ் பண்ணது தான். ஆக்சுவலி வந்து இந்த ஆல்பம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜிங்கிச்சா பாட்டோட தான் வந்து சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க. பட் அது வந்து ரொம்ப ஒரு ஆவரேஜான சாங்கா தான் இருந்துச்சு. பட் ஹிட்டாச்சுமே பெருசா ஆகல. என்ன இது ரஹ்மான் மணி கிட்ட இருந்து இப்படி ஒரு ஆவரேஜான சாங்கான்னு பாக்கும்போது ஆல்பமாவே வந்தது. அஞ்சு வண்ண பூவே கரெக்டா ஆல்பம்ல வந்து அந்த சாங் வந்து டாப் ஆஃப் தி சாங்கா ஒன்னு போச்சு. அது கார்த்திக் நேத்தா. ஸோ ஒரு பாட்டோட லிரிக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது வந்து அந்த பாட்டில் இருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் இந்த இயர் வந்து என்னன்னு தெரியல, பால்டப்பாக்கான இயரான்னு தெரியல, ஓமாரா என்னடா இது சக்கர பொங்கலுக்கு வடகரியா காம்பினேஷன் அமைஞ்சது இந்த பாட்டு. அதுமே லைக் மணி சார் ஃபிலிம்ல பால்டப்பா ரஹ்மான் அப்படின்ற போது அந்த சாங்கும் ஸ்டாண்ட் அவுட்டா தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்ல சாங். எனக்கு ஒரு ஃபேவரட் கூட ஓமாரா. ஏன்னா ஆல்பம் வைஸ் இந்த ஆல்பம் கொஞ்சம் நல்ல ஆல்பம் தான். நம்ம எல்லாருமே வந்து இட்ஸ் நாட் லைக் பெஸ்ட் ஆஃப் மணி யாருன்னு சொல்ல முடியாது. பட் இந்த வருஷம் பெஸ்ட் ஆல்பம் தான். அதே மாதிரி படம் வேணா இப்படி அப்படி இருக்கலாம். பட் ஆல்பம் வைஸ் வந்து ஹையஸ்ட் லிரிக்ஸ் குவாலிட்டி கொண்ட. அது ஏன்னா லிரிக்ஸ் யூஸ் பண்றது வந்து கமல், மணி சாரோட அசிஸ்டன்ட் வந்து சிவானந்த் நிறைய போட்டிருக்காரு, அப்புறம் கார்த்திக் நேத்தா. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 லிரிசிஸ்ட் வந்து இந்த ஆல்பம்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை என்னோட ஃபேவரட் வந்து தக் லைஃப் இந்த ஷோ. ஓகே. நெக்ஸ்ட் அதுவும் அதே நிறைய பேருக்கு ஒரு பாட்டு கேட்டிருப்பாங்க இந்த ஆல்பத்தில். ஆனால் மொத்த ஆல்பத்தையும் கேட்டிருப்பாங்களான்னு தெரியல. பட் மொத்த ஆல்பமே ஒரு சூப்பரான ஆல்பம். என்னன்னா நம்ம சித்துக்குமார் மியூசிக்ல ஆரம்பலே. ஓகேவா, எப்படி வந்தாயோ நம்ம சொல்லவே தேவையில்ல. எல்லாரும் லவ் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அப்படி வந்தாயோ உன்னகை தந்தாயோ. ஆனா அந்த ஆல்பம் எப்படி வந்தாயோன்னு மட்டும் கிடையாது. நாம எப்படி வந்தாய பத்தி பேசல, ஏன்னா எல்லாரும் பேசிட்டாங்க. அதனால நம்ம வந்து மீதி இருக்கிற சொல்லலாம். எப்படி வந்தாய மாதிரியே வலியேன்னு ஒண்ணு இருக்கும். கிட்டத்தட்ட நான் சொல்றேன் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அட்லீஸ்ட் தேன் சுடரை மாதிரி ஒரு ரீச் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பெயின் தர ஒரு சாங் தான். சிரிப்பை எழுதி அனுப்புனே அடியே. இந்த இதுலயுமே மாடர்ன் செட் ஆஃப் சிங்கர்ஸ், லைக் மாடர்ன் செட் ஆஃப் சிங்கர்ஸோட லிரிக் ரைட்டர் வந்துட்டாங்க. நிறைய லிரிக் ரைட்டர், ஆனா எல்லாருமே புதுசு. ரைட் ஃப்ரம் விக்னேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இப்ப ஒன்ஸ் மோர்ல எல்லா பாட்டும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஓகே, அவர் இந்த ஆல்பர்ட்ல 3 பாட்டு எழுதியிருக்காரு. அப்புறம் விஷ்ணு ஏர்ந்தவன் அவர் எழுதியிருக்காரு. மோகன் ராஜன் எழுதியிருக்காரு. மூவின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஓகே, எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளியெல்லாம் லிட்டரலி பெயின் ஒன்று கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி டோ போகிற அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல மோகன் ராஜா எழுதியிருப்பாரு. அதுவுமே சூப்பரா இருக்கும். இதுலயுமே செட் ஆஃப் சிங்கர்ஸ் பாத்தீங்கன்னா சின்மய் பாடியிருப்பாங்க, ஆனந்த் ஆகாஷ் பாடியிருப்பாரு, கண்ணதாசனோட பேரன் அரவிந்த் கண்ணதாசன் வந்து பாடியிருப்பாரு, டி ராஜேந்திரன் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, அப்புறம் வந்து சுபாஷினி, சூரஜ். ஓகேவா, அதே மாதிரி ஆதித்யா இருக்கு. ஆக்சுவலா நல்லாவே தெரியாது ஒரு சிங்கர் இப்படி. பிரதீப் குமார் நிறைய பேர் ரொம்ப லேட்டா நோட் பண்ணாங்க. நான் எழுதி தரேன், கொஞ்ச நாள்ல வந்து எல்லாரும் சூரஜை நோட் பண்ணுவாங்க. சமீபத்துல இப்ப வந்து போன வருஷத்துல எல்லா முக்கியமான பாட்டு அவரா பாடியிருக்காரு. ஸ்பாட்லைட்ல வரல.
அது ஒரு மிகப்பெரிய படத்துலயே ஒன்னு பாட்டு பாடி இருக்காரு, யாருக்குமே அது தெரியாது. அது நம்ம லிஸ்ட்ல இருக்கு அந்த படமும், நான் அப்போ வரும்போது சொல்றேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்பம், கண்டிப்பா கேளுங்க. சித்து குமார் வந்து ஒரு ப்ராமிசிங் டேலண்டா வராரு. இதுலயும் சரி ஆண் பாவம் பொல்லார்லயுமே சூப்பரா பண்ணிருப்பாரு. ஒரு மாதிரி ஒரு ப்ராமிசிங்கான ஒரு டேலண்ட். சிவப்பு மஞ்சள் பச்சையில இருந்து ஸ்பாட்லைட்ல இருக்கிற ஒரு ஆள் தான், அவருக்கு பெருசா வாய்ப்பு கிடைக்கல. பட் ஒரு நல்ல இயர். சிவப்பு மஞ்சள் பச்சை, ஜோ, அது ரெண்டுமே வந்து நல்ல ஆல்பம்ஸ். சோ அந்த வரிசையில இப்ப இந்த ரெண்டு படம் இருக்கு. இதுல வந்து இப்ப நான் சொல்ல போற படம் வந்து இட்ஸ் லைக் வந்து எப்படின்னா நம்மளோட ரூட்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண படமா தான் நான் இந்த படத்தை பாக்குறேன். லைக் வந்து சாங் வைஸ் சொல்றேன், நாட் லைக் படம் வைஸ் போல. ஆல்பம் வைஸ் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இட்லி கடை சொல்லுவேன். ஓகே ப்ரோ. ஏன்னா வந்து எல்லாமே இந்த ரொம்ப மாடர்னைஸ்டா போற இந்த டைம்ல வந்து நம்ம ரூட்ஸை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போன ஒரு படம் தான் இட்லி கடை ஆல்பம். ஆக்சுவலா தாண்டி ஆல்பம் தான் சொல்லுவேன். சாமி பாட்டு அந்த கேட்கும்போது எத்தனை சாமி வந்ததையா வந்து 2 வெர்ஷன் வந்தது. எம்பாட்டன் சாமி வரும். எனக்கு என்னோட பர்சனல் ஃபேவரட் என்னன்னு பாத்தீங்கன்னா எத்தனை சாமி வந்ததையா, அது நான் போட்டு போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தது. இதெல்லாம் எத்தனை சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா. ஏன் இதை வந்து ரூட்ஸ் அப்படியே அவர் வந்து டச் பண்ணாருன்றத நான் அந்த அளவுக்கு சொல்றேன்னா, அவர் யூஸ் பண்ண சிங்கர்ஸ் பாருங்க. புஷ்பவன குப்பசாமி, அந்தோனி தாசன், அப்புறமேட்டா தனுஷ் ஒரு சில பாட்டு பாடியிருக்காரு, ஜிவி பிரகாஷ் பாடியிருக்காரு. ஆனா அவங்க யூஸ் பண்ண டியூன்ஸ் எல்லாமே வந்து ஆல்பம் வைஸாவே நம்ம கேட்கும்போது படம் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து லைக் வந்து நாங்க வந்து எங்களுக்கு சொந்த ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு கொடுக்குது. அதுக்கு மெயினா ஜிவி, எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மேஜிக் வந்து ஜிவி தான். அதான் சொன்னேன், என் பாட்ட எனக்கு ஒரு சாங் கேட்டு அழுவ லெட்டர்ல கண்ணல அதுதான். ராத்திரி வழி நெடுக நிலவு வரும். இந்த ஆல்பம் வந்து இந்த அளவுக்கு ஒரு ரீச் ஆனதுக்கு முக்கிய காரணம் ஜிவி பிரகாஷ் மட்டும்தான். வேற யாரை போட்டிருந்தாலும் எனக்கு தெரியல இந்த அளவுக்கு வந்து ரீச் கொடுத்துருக்க முடியுமான்ட்டு. ஏன்னா இட்லி கடை வந்து பெருசா வந்து தியேட்டர்ல போகல, ஓடிடில நல்ல ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு பாக்குறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஜிவி. ஆமா, ஜிவியோட மியூசிக் தான் அதுக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். சோ அந்த வரிசையில என்னோட ஃபேவரட் ஆல்பம்ல இட்லி கடை இருக்கு இந்த வருஷத்துக்கு. அடுத்தது நம்ம லிஸ்ட்ல கடைசி சிறை, லாஸ்டா வந்த படம். எல்லாம் தமிழ் சினிமாவே புரட்டி போட்ட ஒரு படம் தான். ரொம்ப ஒரு பேசின படம், ரொம்ப இதுவா பேசின ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு படம். பட் அந்த சாங்ஸுமே சூப்பரா இருந்தது. ஜஸ்டின் பிரபாகரன் அனதர் அண்டர்ரேட்டட். ஆக்சுவலா இந்த வருஷத்துல வந்து எனக்கு என்னன்னா சாய், அனி, ஏஆர் ரஹ்மான் விட்டுருங்க, இவரு அமிரிட், ஜஸ்டின், நிவாஸ் கே பிரசன்னா, சித்துக்குமார்லாம் வந்துட்டு வந்து எனக்கு ரொம்ப இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்துல 4 சாங் தான், ஆனா 4மே முட்டுன்னு சொல்லலாம், டைமண்ட் சொல்லலாம். ஆக்சுவலா அங்க நான் இப்படி நான் பைசன்ல சொன்னேன்னா, இங்க நீலோட்டின்னு ஒரு சாங். நீலோட்டி சாங்ல ஒரு பர்டிகுலர் லைன் வரும், படைச்ச சாமியை கேட்டேன் ஆனா படிச்ச சாமி கேட்டதுன்னு ஒரு இது வரும்போது விக்ரம் லைக் அந்த லைன் வந்து ரொம்ப கூஸ் பம்ஸா இருக்கும். அந்த படிச்ச சாமி கேட்டதே அந்த பாட்டு அந்த படத்தோட கேட்கும்போது லிட்டரலி லைக் டியர்ஸ் கண்டிப்பா வரும். அந்த சாங்கே ஒரு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அதை பாடினதும் சூரஜ் தான். சூரஜும் சின்மையும் பாடியிருக்காங்க. அப்புறம் மின்னுவன் வித்தாம்பூச்சின்னு சொல்லிட்டு நம்ம யுவன் பாடியிருக்காரு, கார்த்திக் நட்டா லிரிக்ல. எங்காட்டு மரக்கூட்டுக்குள்ள அதுவுமே ஒரு பயங்கரமான ஒரு இதுதான், ஒரு பெப்பியான நம்ம லைக் என்னன்னா ஒரு லவ் இது, அது சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து கண்ணே கலங்காடன் கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் இருக்கு, ஜஸ்டினே எழுதி பாடியிருக்காரு. பொழுதும் விடியும் நாள கண்ணே கலங்காத, அவ்வளோ ஹார்ட் ஹிட்டிங், அவ்வளோ டச்சிங்கா இருக்கும். அதை தாண்டி வந்து மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு, அதுவும் ஜஸ்டின் பாடி எழுதியிருக்காரு. அது கூட சத்ய பிரகாஷ் சேர்த்து பார்த்திருக்காரு ஜஸ்டினோட. அதுவுமே வந்து சூப்பரா இருக்கும். யாருமே நீலோட்டி நிறைய பேர் ஹிட் ஆயிடுச்சு, இப்ப நல்ல வியூஸும் வருது யூடியூப்ல, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் அதர் சாங்ஸுமே சூப்பரா போட்டிருப்பாரு. அந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த படத்தோட தன்மையை ஏற்று ஒரு லிரிக் குவாலிட்டி, சிங்கர்ஸ், மியூசிக் சூப்பரா இருக்கும். நீங்க ஆல்பமா சொல்லும் போது ஜஸ்டின் பிரபாகரை பத்தி நம்ம இன்னும் நிறைய பேர் பேசவே இல்லை. ஆமா, கண்டிப்பா. நம்ம என்னதான் நீங்க வந்து சித்துக்குமார் நம்ம சொல்லியிருந்தீங்க, நிவாஸ் கே பிரசன்னா சொல்லிருந்தீங்க, இங்க எல்லாருமே வந்து இண்டஸ்ட்ரியில 10 வருஷமா இருக்காங்க. என்னோட கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா சித்துக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 19ல உள்ள வந்தார். நிவாஸ் கே, ஜஸ்டின் பிரபாகர், இப்போ நான் அடுத்து சொல்ல போற ஒரு மியூசிக் டைரக்டர் எல்லாருமே 10 வருஷமா இருக்கு. பட் அவங்களுக்கு ப்ராப்பரான ரெகக்னிஷன் கிடைக்கல. எனக்கு என்னோட இதுனா
இந்த மாதிரி ஆல்பம் மூலமா அவங்களுக்கு ப்ராப்பரான ஆக்சுவலா அவருக்கு டபுள் போனஸ் ப்ரோ. மலையாளத்திலே சர்வமாயா ஆக்சுவலி நம்ம அதை பத்தி நம்ம தனியாவே பேசலாம். அந்த மாதிரி ஒரு ஆல்பம் தான் கொடுத்திருக்காரு. ஸோ அப்படி ஒரு அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டரை பத்தி இப்ப நம்ம பேச போற படம் தான் வந்து டிராகன். யார் மியூசிக் டைரக்டர்னா லியான் ஜேம்ஸ். அதாவது மாடர்ன் டே ஹாரிஸ் ஜெயராஜ்னு சொல்லிட்டு எல்லாராலையும் அழைக்கப்படுறாரு. இந்த கோட் டு பாட்லாம் பயங்கரமா இருக்கும் ப்ரோ. 2016 வந்த சாங் ப்ரோ அது கோட் டு. அப்பல இருந்து லியான் ஜேம்ஸ் இருக்காரு. கவலை வேண்டாம்ல இருந்து இப்ப டிராகன் வரைக்கும் வந்திருக்காரு. ஓமை கடவுளே வரைக்கும். பட் அவங்களுக்கு ப்ராப்பரான ரெகக்னிஷன் கிடைக்கல தான் சொன்னேன். ஏன்னா டிராகனோட வெர்சடிலிட்டி எடுத்தீங்கனாலே முடிஞ்சு போச்சு அந்த படம். ரைஸ் ஆஃப் தி டிராகன்ல ஆரம்பிச்சு வழித்துணையில ஆரம்பிச்சு வழித்துணையெல்லாம் கேட்டு 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 இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்கிற கூட்டத்தெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இது ஏண்டி விட்டு போன அது வந்து சிம்போ பாட வச்சிருப்பாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ் குவாலிட்டி இருக்கும் அந்த சாங்ல. அதுக்கப்புறம் கடைசியா வந்து எதை தேதி வந்தோம் என்றுன்னு சொல்லிட்டு முன்னாடி மனமே மனமே பிரதீப் வாய்ஸ்ல அது ஒன்று வந்திருக்கும். நான் யார் இறைவா, நான் யார் இறைவா, இவன் டிபிக்கல் இவன் அடிச்சு ஊத்திருப்பாரு அந்த சாங். அரக்கர்கள் வானில் இருந்து இறங்குவதில்லை. சிச்சுவேஷன் வைஸுமே அந்த சாங்கோட பிளேஸ்மெண்ட்டும் சரி அந்த சாங்கோட லிரிக்ஸ் வேல்யூவும் சரி அந்த அளவுக்கு பிரமாதமா. இன்னொன்னு என்னன்னா அந்த குவாலிட்டி எல்லாம் தாண்டி அந்த படத்துல கரெக்டா சிச்சுவேஷன் ஏட்ட ஃபிட் இன் சாங்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அங்கதான் ஒரு டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்துவை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். அதுக்கு யூஸ் பண்ண லிரிசிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே லிரிசிஸ்ட் கோ சேஷுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் யாரோ அவர் அப்பையில இருந்தே எழுதிட்டு இருக்காரு. லியோன் ஜேம்ஸ்க்கு அப்பையில இருந்தே ரொம்ப காலமா இருக்காரு. பிளஸ் விக்னேஷ் வந்து ரைஸ் ஆஃப் தி டிராகன் பண்ணிருப்பாரு. இந்த ரெண்டு லிரிசிஸ்ட வச்சு இந்த ஒரு ஹோல் ஆல்பமே அவங்க கேரி பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் தி இயர்ல வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்பம்ல வந்து டிராகன் கன்ஃபார்மா இருந்தது. பேர் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதானா? ரெண்டு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கு. ஃபேன் ஃபேவரட்டா என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? ஃபேன் ஃபேவரட் ஆமா ப்ரோ. ஒரு வருஷத்துலயும் கன்ஃபார்மா ஃபேன் ஃபேவரட் ஒன்னு இருக்கும். போன வருஷம் வேற தளபதி படம் வரல, அதனால அதுல ஒரு ஃபேன் ஃபேவரட் இல்ல. அனி ஃபேன்ஸ் வேற அடிச்சிட்டே இருக்காங்க ஒரு ஆல்பம் இல்ல. இப்போ நம்ம சொல்றது வந்து ஃபேன் ஃபேவரட்ல ரெண்டு படம் இருக்கு. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கூலி. நம்ம அனியோட ஸ்பெஷலான ஆல்பம் ஃபார் லோகேஷ். நான் சொல்ல போற அங்க நான் சூரஜை பத்தி சொன்னேன். சூரஜ் இதுல பாடிருப்பாரு. அப்படியா? தக்கத்தோம் தோம் தடிக்கிறோம் அது சூரஜோட வாய்ஸ். காலிசனோட இன்ட்ரோக்கு வர சாங். ஓகே ஆக்சுவலி வந்து எங்களுக்கு இந்த ரெண்டு சாங் ஏன் ஃபேன் ஃபேவரட்ல வச்சோம்னு பாத்தீங்கன்னா இது பெஸ்ட் ஆல்பமை தாண்டி ஃபேன் ஃபாலோயிங் வைஸ்ல வந்து இந்த ஆல்பம் வந்து நல்ல ஒரு பெரிய ரீச் இருந்தது. பட் அந்த படத்துக்கு என்ன அவரால முடியுமா அதை சூப்பராக பண்ணிட்டாங்க. டெலிவர் பண்ணணும் வெரைட்டி இருந்ததான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அப்புறம் சொல்ல முடியும். பட் குவாலிட்டி ஆஃப் சாங்ஸ் அது ஓகே. அந்த படத்துக்கு செலிப்ரேட் பண்ற மாதிரி வீதி கூலி வரா சொல்லிக்கோ அதெல்லாம் பக்காவா இருந்தது. அப்புறமேட்டா மோனிகா சாங்கா இருக்கட்டும், அரங்கம் அதிரட்டுமே சூப்பரா இருக்கு. தியேட்டர் செலிப்ரேஷன் சாங்ஸ் தான். சோ இதெல்லாம் வந்து நாங்க ஃபேன் ஃபேவரட்ல ஆட் பண்ணிருக்கோம். அது இல்லாம இன்னொரு தலைவரை பத்தி பேசியாச்சு. தளபதிக்கிறா இல்ல தலைக்கு டக்குன்னு எல்லாம் குட் பை டக்குன்னு வந்துறாதீங்க. அது கிடையாது விடாமுயற்சி. என்னதான் படம் வந்து அந்த அளவுக்கு ரீச் இல்ல ப்ரோ, ஆனா சாங் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அட்ரஸ் தான் இந்த படத்துக்கு. 3 சாங் 3மே வந்து நல்லா இருந்தது. சவரிக்காவும் சரி பட்டிக்கிச்சு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங். ரொம்ப இந்த வருஷத்துல நான் ஒரு ஃபாஸ்ட் நம்பர்ஸே கேட்கற ரொம்ப ரேர். நான் கேட்ட ஒரு பயங்கரமான அப்படியே மோட்டிவேஷன். ஸோ இது ரெண்டுமே எங்க நாங்கள் வந்து ஃபேன் ஃபேவரட்ல ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷத்தோட ஃபேன் ஃபேவரட்ல வந்து கூலியும் விடாமுயற்சியும் கன்ஃபார்ம் இருக்கு. ஏன்னா இது ரெண்டுமே வந்து செலிப்ரேட் பண்ண ஆல்பம் தான். இதுதான் எங்களோட லிஸ்ட். டாப் 10 2 ஸ்பெஷல் மென்ஷனும் கொடுத்துட்டோம். நாங்க ஏதாவது ஆல்பம் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல படி பண்ணுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படி என்ன இருக்கு. நாங்க முக்காசி எல்லாத்தையும் சர்ச் பண்ணி தான் பண்ணோம். என்னதான் வீடியோ லேட்டா வந்தாலும் ஒரு நல்ல வீடியோவா இருக்குன்னு நான் நம்புறோம். நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம ட்ரைலர் செக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நாங்க போட தெரியும். மறக்காம வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் பாய்.